எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் ரிட்டையர்மெண்ட் வந்தாச்சு. எஸ், ஸ்டெப்ஸ்டோன் ஆலம், வெஸ்டர்ன் காட்ஸ், பொள்ளாச்சி நியர் கோவை. 20 plus luxurious amenities, lowest maintenance cost, rupees 37 lakh. வரவுக்கான செலவுகள் கரெக்டாக இருக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் என்ன அளவுக்கு ஒரு உயர்வோ அந்தஸ்தோ அல்லது பண வரவோ இது எல்லாத்துலேயுமே அதற்கான செலவுகளையும் கொடுத்துடும். அப்போ அதை நம்ம சுப செலவாக மாற்றிக்கணும். ஏன்னா உங்கள் இடத்துல சனி உங்களுக்கு நீச்சம், அந்த சனி பகவான் அதே 12 விரயம். அப்போ தொழில்னால் நிறைய கஷ்டங்கள் படுறது. புதிய தொழில் தயவு செய்து ஓப்பன் பண்ணிடாதீங்க அல்லது திறக்க வேண்டாம். அப்படியே பார்ட்னர்ஷிப் வைக்கிறோம் அல்லது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் வச்சு நீங்கள் ஜாயிண்டாக செய்யும்போது நல்லா உங்களுக்கு வரக்கூடியவங்களுக்கு நல்லா நட்சத்திரத்துடைய அந்த சாராம்சம் அந்த சாதகத்தாரையாக இருக்கா தகராபலன் பார்த்துக்கணும் அவசியம். வீடு வண்டி யோகம் உண்டு, ஆனால் கடன் பிரச்சனையும் உண்டு. இஎம்ஐ வாங்கியாவது கட்டியாவது நம்ம ஒரு வீட்டை கட்டிடலாம் அல்லது ஒரு லக்ஸுரியான காரை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் நிறையா இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய பஜதாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனிவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. ஃபைன் டைம் சக்ரா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பராபவ புத்தாண்டு தமிழில் 40வது இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. சதய நட்சத்திரத்தில் கும்பராசியில் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய்க்கிழமை ஏகாதேசி திதியில் பிறக்குதுங்க. அது இன்னும் கொஞ்சம் சிறப்பு அதிகம். இருப்பினும் அந்த பராபவ அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு என்ன அப்படின்னா பல கஷ்டங்களோ பல இன்னல்களோ பஞ்சபூதம் சார்ந்து நிலம் நீர் காற்று நெருப்பில் ஒரு பூகம்பம் ஏற்படுறது போர் இது மாதிரி நிறைய ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. சீற்றங்கள் அப்படி இயற்கை சீற்றங்களுக்கு ஆளாகக்கூடிய அமைப்பு. அரசியல் துறையில் கூட பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் வருங்க. ஏன்னா கிரகம் பார்த்திங்கன்னா சனி பகவான் மீனத்தில் பிரவேசிச்சிருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் குரு அதிசாரமாகவும் தன்னுடைய பெயர்ச்சி ஆண்டு பலனாக பெயரக்கூடிய அமைப்பு கடகத்துக்கு போவார் ஜூனில். அடுத்து அதிசாரமாக இந்த ஆண்டு கடைசிக்கு பெயரக்கூடிய அமைப்பு அது சிம்மத்துக்கு போயிட்டு வருவார். அப்போ மிதுனம் கடகம் சிம்மம் 3 இடத்துலையும் மாற்றி மாற்றி உங்களுக்கு குருவுடைய அமைப்பு இருந்தாலும் இப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு சனி பகவானுடைய கிரக அமைப்பு தான் ஆண்டுக்கோள்களாக நம்ம எடுத்துக்கிறோம். இதில் டிசம்பர் 5ஆம் தேதி தான் ராகு கேது பயிற்சி ஆகுதுங்க. இந்த ராகு கேது பார்த்திங்கன்னா ராகு கும்பத்தில் இருக்கிறார், கேது பகவான் சிம்மத்தில் இருக்கார். அப்போ ரிவர்ஸில் பயணிக்கக்கூடிய காலகட்டத்துக்கு மகரத்துக்கு வந்துடுவார் ராகு பகவான். இங்கே சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேது கடகத்துக்கு போயிடுவார். இப்படி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் காலசர்ப தோஷத்தோட ஒரு 7 கிரகங்களும் இந்த ராகு கேது அடைவுக்குள்ளார மொத்தம் 11 விஷயத்தை மாற்றி மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அங்கமாக மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களும் பலவித மாற்றங்களையும் ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு தடுமாற்றத்தையும் ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால் இது நம்மளுடைய கோச்சார கிரகத்துடைய பலன் தான். ஒவ்வொரு கிரகமும் ஒரு வருஷம் எங்கே ஆண்டுக்கோளாக பயணிக்கக்கூடியது. இப்போ குரு பார்த்திங்கன்னா 16 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அப்படியே மாறி வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, 12 ஆண்டுகளுக்கே மாறிடும். அதில் அதிசாரமாகவும் கோச்சார ரீதியாக வரக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது உண்டுங்க. அதே போல் தான் சனி பகவான் 2.5 ஆண்டு ஒருடைய ராசியில் இருக்காப்பார். அப்போ திருக்கணிதம் வாக்கியம் இந்த 2 பஞ்சாங்கத்தைப்படி நம்ம பல மாற்றத்தை நம்ம சொல்லக்கூடிய அமைப்பு. சரிங்க, இத்தனை இருந்தாலும் இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கும் பொழுது தமிழ்ங்கிறது சித்திரை மாதம் ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம். சூரியன் பிரவேசிக்கக்கூடிய எந்த ராசியிலனா மேஷம் முதல் ராசியில் சூரிய பகவான் உச்சம் பெற்று செவ்வாய் ஆதிக்கம் அதிபதியான மேஷத்தில் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் நம்ம சித்திரை மாதம் முதல் தமிழ் மாதமாக நம்ம எடுத்துக்கிறோம். இதில் நம்ம வழிபாடு அப்படிங்கும்போது சித்திரை அப்படிங்கும்போது மதுரை ஞாபகம் வந்துடணும். அழகருடைய திருக்கோயில் அமைப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக பண்டிகைகள். பொதுவாகவே சித்திரையில் கத்திரி வெயிலாக இருந்தாலும்
தமிழருடைய பண்பாடில் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு விசேஷங்கள் நிறைய உண்டு. அதில் சித்திரை கனி வைத்து நம்மளுடைய முன்னோர்களுடைய அமைப்பில் நம்ம பாரம்பரியம் தொட்டு வழிபாடெல்லாம் எடுத்து இந்த ஆண்டை வந்து நம்ம நல்ல ஒரு சுபிக்ஷமாக எல்லாத்துக்குமே ஐஸ்வர்யமும் ஆரோக்கியமும் தொழில் வளர்ச்சியும் பணம் நிறைய வருமானத்தையும் கொடுக்க சொல்லி ஈசனாக இருக்கட்டும் அல்லது எம்பெருமான் பெருமாளாக இருக்கட்டும் முருகராக இருக்கட்டும் எல்லாரோட தெய்வம் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டி நம்ம வீடியோக்களை ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம போய் பார்ப்போம். மேச ராசி, நம்மளுடைய நேரம் நல்லா இருக்குமா? மேசம் அப்படிங்கும் பொழுது செவ்வாய் பகவானுடைய அமைப்பு கொண்ட ஒரு சிறப்பான முதல் ராசிங்க. இப்போ அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் இருக்கக்கூடிய அற்புதமான விஷயம். உங்களுக்கு வந்து ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பலாபலனை கொடுக்கும். அப்போ இப்போ அஸ்வினி எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேதுவுடைய நட்சத்திரம், கேது 5ஆம் இடத்துல இருக்குது. அப்போ நீங்கள் எல்லாருமே குலதெய்வ வழிபாடை கண்டிப்பாக எடுத்துக்கணும். குழந்தைகளுக்கான பிரச்சனைகள் வந்து தீரக்கூடிய ஆண்டாக இருக்கும். ஒரு கல்வி சார்ந்து இருக்கலாம், தொழில் சார்ந்து இருக்கலாம், படிப்பு சார்ந்து இருக்கலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரியாகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இப்போ 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 4-5 அப்படிங்கக்கூடிய அமைப்பில் வந்து செல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு குரு வந்து வக்கரகதியாக அந்த அப்படியே ரொம்ப சிறப்புன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து கேது வந்து கடைசியில் டிசம்பரில் வந்து மேலே வந்துடுவார், கடகத்துக்கு வந்துடுவார். அப்போ வந்து சின்ன சின்ன கடன் பிரச்சனைகளோ அல்லது மருத்துவ செலவுகளெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இப்போ பரணி எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்க, கடகத்துக்கு வரும்பொழுது சுக்கிரனுடைய அமைப்பு. இது என்னென்னா மனைவியினால் யோகம், கணவன் மனைவியோடைய ஒற்றுமை நல்லா இருக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல மனைவி அமையக்கூடிய, கணவன் அமையக்கூடிய, நல்ல பேர் அமையக்கூடிய விஷயங்கள் நடக்கும். ஏன்னா சூரியன் உச்சம் பெற்று சுக்கிரனோட தான் இந்த அமைப்பு வருதுங்க. எப்பயுமே நம்ம பிறக்கக்கூடிய ஜனன ஜாதகத்தில் கிரகங்கள் எந்த இடத்துல இருக்கோ அதே போல தான் இந்த தமிழ் புத்தாண்டில் வருட பிறப்பில் வரக்கூடிய அந்த கிரகத்துடைய அமைப்பு கோச்சாரமாக நம்மளுடைய ராசிக்கு எந்தெந்த பாவக தொடர்பில் இருக்குதோ அதுதான் நமக்கு பலாபலனாக சொல்ல முடிய விஷயம். அப்போ வரவுக்கான செலவுகள் கரெக்டாக இருக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் என்ன அளவுக்கு ஒரு உயர்வோ அந்தஸ்தோ அல்லது பணவரவோ இது எல்லாத்துலேயுமே வந்து அதற்கான செலவுகளையும் கொடுத்துடுவோம். அப்போ அதை நம்ம வந்து சுப செலவாக மாற்றிக்கணும். ஏன்னா உங்கள் இடத்துல வந்து சனி வந்து உங்களுக்கு நீச்சம், அந்த சனி பகவான் அதே 12 விரயம். அப்போ தொழில்னால் நிறைய கஷ்டங்கள் படுறது. புதிய தொழில் தயவு செய்து ஓப்பன் பண்ணிடாதீங்க அல்லது திறக்க வேண்டாம். அப்படியே பார்ட்னர்ஷிப் வைக்கிறோம் அல்லது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் வச்சு நீங்கள் ஜாயிண்டாக செய்யும்போது நல்லா உங்களுக்கு வரக்கூடியவங்களுக்கு நல்லா வந்து நட்சத்திரத்துடைய அந்த சாராம்சம் அந்த சாதக தாரையாக இருக்கா தகராபலன் பார்த்துக்கணும் அவசியம். வீடு வண்டி யோகம் உண்டு, ஆனால் கடன் பிரச்சனையும் உண்டு. இஎம்ஐ வாங்கியாவது கட்டியாவது நம்ம ஒரு வீட்டை கட்டிடலாம் அல்லது ஒரு லக்ஸுரியான காரை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் நிறையா இருக்கும். குலதெய்வம் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. ஏன்னா அந்த முன்னோர்களுக்கு வந்து தர்ப்பணம் கொடுத்து இந்த அமாவாசை திதியில் நீங்கள் வந்து கண்டிப்பாக திதி தர்ப்பணம்லாம் கொடுக்கணும். மகாலய அமாவாசை, போதாயன அமாவாசைலாம் வரும். இது மாதிரி சிறப்பான அமாவாசைகள் வரும்போதெல்லாம் நீங்கள் அந்த வழிபாடு எடுக்கணும் மேஷம். ஏன்னா அந்த பித்ரு மாத்திரு தோஷமெல்லாம் உங்களுக்கு காலசர்பத்தோட பிறக்கக்கூடிய இந்த வருடம்னால நீங்கள் முன்னோர்களை மதிக்கிறது, மூதாதையர்களுக்கு வந்து தர்ப்பணம் கொடுக்கறதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு விஷயமும் நம்ம வந்து இந்த நட்சத்திரத்துக்கு பயணமாக இருந்தாலும் குழந்தை பாக்கியம் பொதுவாக மேசராசிக்கு வந்து குழந்தை பாக்கியம் உண்டுங்க. எப்போனா இந்த ஜூன் ஜூலைலெலாம் உங்களுக்கு கடகத்தில் உச்சம் பெறக்கூடிய அமைப்பில் சூரியன் வந்து சப்போர்ட் ஆத்மகாரகர் உங்கள் கூடயே இருக்கார், பிறக்கும் போதே இருக்கிறார் உச்சம் பெற்று. அப்போ உங்களுக்கான ஒரு வாரிசை கொடுத்துருவாங்க. இதில் நீங்கள் கவலையே நீங்கள் பட வேண்டாம். அப்போ ஜென்மத்தில் இருக்கிற சூரியன் என்ன பண்ணுவார்னா அரசியல் சார்ந்து ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, கவர்மெண்ட்டு அரசு சார்ந்து இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுவார். நீங்கள் எக்ஸாமில் பாஸ் பண்ணலாம், ஒரு ப்ரொமோஷனுக்காக ஒரு எக்ஸாம் எழுதலாம், மேற்கொண்டு படிக்கிறதாக இருந்தாலும் நீங்கள் படிப்புக்கான வேலையை நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஒரு டிகிரி வந்து எக்ஸ்ட்ரா படிக்கிறேன், எம்எஸ் படிக்க வெளிநாடு போகிறேன், அதுவும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுத்துட்ருக்கார்.
வெளிநாடு வெளியூர் பயணத்துக்கெல்லாம் ஒரு சப்போர்ட் பண்ணுறாரு. அதர் பாஷை பேசக்கூடியவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுடைய லேபர்ஸை நீங்கள் ரொம்ப மதிக்கணும். அவங்களுக்கான ஒரு அமௌண்ட்டு கொடுக்குறதா ஊதியம் கொடுக்குறதுக்கு ஏன்னா சலிப்பாக இருக்க கூட அவங்கள குறை பேசாதீங்க. ஏன்னா 12ஆம் இடத்துல இருக்கறனால சனி பகவான், அதனால் என்ன செய்யக்கூடாது, உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள் பணியாட்கள் இவங்களை ஏதாவது அவதூறாக பேசுகிறதோ அல்லது அவங்கள அவதூறாக நடத்துகிறதோ இதெல்லாம் ஒரு பாதக செயலாக ஆயிரும். அது உங்களுக்கு மன வருத்தத்தை மட்டும் இல்லை, உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு அதை தடை பண்ணும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இப்போ வெளியூர் வெளிநாடு போக முடியாதவங்க, தடையாக இருக்குது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக சுசீந்திரம், இந்த ஆஞ்சநேயருடைய வழிபாடு, இந்த கடல் சார்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு நல்ல ஒரு சொல்யூஷனாக கொடுக்கும். பொதுவாக இந்த தர்ப்பணம் கொடுக்க சொன்னோம். அப்போ நீங்கள் ஃபேமிலியோடு போகலாம், அல்லது நான் மேசராசி தாங்க போயிட்டு வரணும் அப்படின்னா ராமேஸ்வரம் ஒரு தடவை போயிட்டு வந்துடலாம். அது நீங்கள் போகக்கூடிய நாள் அப்படிங்கும்போது ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. இல்லை உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அன்றைக்கி கூட ஒரு விசிட் போயிட்டு வாங்க, சிறப்பாக இருக்கும். உத்தரகோசம் அங்கே எப்படின்னா ரொம்ப பச்சையில் விசேஷமானது மரகத பச்சைம்பாங்க. அந்த மரகத பச்சை சிவன் முதல் தோன்றிய சிவலிங்க சொரூபமாக தோன்றிய இடம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆதிகால கோயில் அப்படிங்கிறத சொல்லலாம். நம்மளுடைய கஷ்டங்களோ அல்லது எதிர்பார்ப்புகளோ ரொம்ப நாள்பட்டு தடையாக இருந்த விஷயங்கள் எல்லாமே அங்கே சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கும். ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்ருக்கலாம், அல்லது பெரிய நீங்கள் மல்டி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கலாம், அல்லது எக்ஸ்போர்ட் எல்லாம் ரொம்ப பண்ணிகிட்ருக்கலாம். இவங்களுக்கெல்லாம் இந்த உத்தரகோசம் அங்கே போய் பார்த்துட்டு சிவன் வழிபாடு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ராமேஸ்வரம் போய் சாமி கும்பிட்டு வர்றது, ராமநாத சுவாமியை வழிபாடு எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப அற்புதமாக இருக்கும். மேசராசி எவ்வளோதான் இருந்தாலும் கிரக பெயர்ச்சியாலும் இந்த வருட பலனாலும் உங்களால் ஜாதகத்தை கண்டிப்பாக முழுமையாக பார்த்துக்கோங்க. ஜனன ஜாதகத்தில் தசாபுத்தியை வைத்து தான் மற்ற விஷயங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம கணிக்க முடியும். சரிங்களா? அடுத்த ராசிக்கு போவோம். சிவாய நம.